அதிகாரம் 5. தேவராஜ பிள்ளை கூறியதற்கு ஜெகநாதன் சம்மதித்து கொண்டு சந்தோஷத்தோடு தன் மாளிகைக்கு சென்றான். அவன் சென்றதும் தேவராஜு தன் எண்ணம் நிறைவேறியது என்று மிக்க சந்தோஷமாக இருந்தான். வாலிபன் சென்றதை அறிந்ததும் தேவசுந்தரி அந்த அறைக்கு சென்றபோது தன் தந்தை முகத்திலிருந்த சந்தோஷத்தைக் கண்டு மிக்க சந்தேகமும் வியப்பும் அடைந்தாள். தந்தை தன் சந்தோஷத்தை மறைத்து கொண்டு புத்திரியோடு உணவு அருந்த உட்கார்ந்தான். அதன் பிறகு பின்னும் 2 வாரங்கள் ஜெகநாதன் வழக்கம் போல தினம்தோறும் தேவராஜ பிள்ளையின் வீட்டிற்கு சென்று கொண்டே இருந்தான். அவன் வர வர தன் தந்தையிடம் மிக்க அந்தரங்கமாகவும் சிநேகபாவமாகவும் பேசுவதைக் கண்டு தேவசுந்தரி மிக்க வியப்படைந்தாள். ஏதோ சூது நடந்து கொண்டிருக்கிறது என்று அவள் மனதில் பட்டது. தன் தந்தைக்கும் ஜெகநாதனுக்கும் ஏதோ அந்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டாள். நாம் ஜெகநாதனிடம் தனியாக பேசி அவனுடைய காதல் நமக்கு வெறுப்பாக இருக்கும் என்று தெரிவித்துவிட வேண்டும் என்று பலதரம் எண்ணினாள். ஆயினும் ஒரு சமயம் அவன் இவ்வுண்மையை தெரிந்து கொண்டிருப்பான் என்று பேசாமல் இருந்தாள். கடைசியில் ஒரு நாள் இரவு ஜெகநாதன் தனக்கு வேலைக்கு உத்தரவு வந்துவிட்டது என்று சந்தோஷமாக கூறினான். ஆனால் ஜெகநாதன் தனக்கு உத்தியோகம் கிடைத்த பட்டாளம் இன்னதென்று கூறிய போது தேவசுந்தரிக்கு பேரிடி விழுந்த மாதிரியாக இருந்தது. ஏனெனில் இவன் சேரும் பட்டாளம் சுந்தரேசன் சேர்ந்திருக்கும் பட்டாளமே. இவன் தன் காதலனுக்கு கெடுதி செய்வான் என்று அவளுக்கு அதிக திகிலுண்டாகிவிட்டது. அதனால் அவள் முகத்தில் மிக்க விசனகரமான குறியுண்டாகிவிட்டது. அவள் துயரத்தை சகிக்க முடியாதவளாக எழுந்து தன் அறைக்கு சென்றாள். தேவராஜ பிள்ளை மிக்க தந்திரமாக ஜெகநாதனை நோக்கி, பார்த்தீர்களா இப்போது தேவசுந்தரிக்கு தங்கள் மேல் இருக்கும் அன்பை என்றான். ஜெகநாதன் மகா சந்தோஷமடைந்து, மெய்யாகவே நான் ஊரை விட்டு போய்விடுகிறேன் என்றா இவ்வளவு துயரமாகிவிட்டாள் என்றான். தேவராஜு, ஆமாம், அவள் தங்கள் மேலிருக்கும் அன்பையெல்லாம் அடக்கி கொண்டு மேலுக்கு மௌனமாக இருக்கிறாள். ஆனால் தன் பிரியம் நிறைவேறும் என்று அவளுக்கு இன்னும் தெரியாது. அதை சீக்கிரம் தெரியப்படுத்தி அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டியது தங்களுடைய கடமை. ஜெகநாதன், நான் நாளைக்கு உடுப்புகள் வாங்க என் தந்தையோடு இலவனபுரிக்கு செல்கின்றேன். எங்கள் பட்டாளம் இப்போது தவளைபுரியில் இருக்கிறது. அதே பட்டாளத்தில் தான் அந்த சுந்தரேசன் என்ற பயல் இருக்கிறான். அதை பற்றி நமக்கென்ன? நான் லவணபுரியில் என் தந்தையை பிரிந்ததும் முன் ஏற்பாட்டின்படி உனக்கு கடிதம் எழுதுகிறேன். இன்று நான் மறுபடியும் தேவசுந்தரியை காணலாமோ என்றான். தேவராஜு, ஆயினும் அவள் துயரமாக இருப்பதால் நீ மறுபடியும் பார்ப்பது அவள் துயரத்தை அதிகமே ஆக்கும் ஆகையால் பார்க்காமல் செல்வதே நலமென்று எனக்கு தோன்றுகிறது என்றான். ஜெகநாதன், சரி, உன் பிரியப்படியே நடக்க நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றான். இங்கே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கையில் ஜெகநாதன் மாளிகையில் அவன் தந்தை, தாய், அத்தை உணவு கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜெகநாதனுக்கு உத்தியோக உத்தரவு வந்ததை பற்றி சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். தாயும் தந்தையும் தங்கள் புத்திரன் அந்த சிகப்பு சைனிய உடுப்பையும் உடைவாளையும் அணிந்து கொண்டு நின்றால் மிக்க கம்பீரமாக விளங்குவான் என்று பேசிக்கொண்டார்கள். மரகதம்மாள், ஆமாம், தடையென்ன? ஆப்பிரிக்க தேசத்து வானரத்திற்கு வேடம் போட்டு நமது தேசத்தில் விட்டால் போலிருக்கும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். அச்சமயம் ஒரு வேலைக்காரன் பிரபுவிடம் வந்து, நாவிதனாகிய சின்னத்தம்பி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தங்களிடம் பேச வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான் என்றான். பிரபு முதலில் இப்பொழுது பேச முடியாது என்று கூறினவர் மறுபடியும் இல்லை இல்லை, அவன் தூண்டித்தான் அந்த போக்கிரி பயல் சுந்தரேசனை ஊரை விட்டு ஒழிந்தான். இன்னும் சில சோம்பேறிகளையும் ஒழித்து விட்டான். அவன் கொஞ்சம் புகழ்ச்சிக்குரியவனே, அவனை பக்கத்து அறைக்கு வர சொல்லு என்றான். மரகதம்மாள், அவன் அந்த கூலி வேலை செய்யும் ஆட்களை எல்லாம் ஒரே மட்டமாக கொன்றொழித்து விட்டிருந்தால் நீர் அவனுக்கு உபகார சம்பளம் கொடுப்பீர்கள் போலும். பிரபு தன் தங்கையின் வார்த்தையை செவியில் போட்டுக்கொள்ளாதவர் போல பக்கத்து அறைக்கு சென்று சின்னத்தம்பியை கண்டு பேச ஆரம்பித்தார். சின்னத்தம்பி அவருக்கு மிக்க தாழ்மையாக வந்தனம் அளித்து, பிரபு என்ன சங்கதி என்றார். சின்னத்தம்பி, பிரபுவே, தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக மன்னிக்கும்படி ரொம்பவும் பிரார்த்திக்கிறேன். நமது கிராமத்தில் இருந்த தபால் அதிகாரி காலையில் இறந்து போய்விட்டது தங்களுக்கு தெரிந்ததுதான். தாங்கள் நாளைக்கு லவணபுரிக்கு செல்வதாக கேள்விப்பட்டேன். ஓஹோ, அந்த தபால் ஆபீஸ் வேலை உனக்கு வேண்டும் என்று விரும்புகிறாயோ? பிரபுக்களே, அந்த சார்ஜன் செல்லப்பன் இங்கே வந்திருந்த போது நான் அவனுக்கு உதவி செய்து சில வாலிபர்களை மயக்கி சைனியத்தில் சேரும்படி செய்ததாக ஊரில் வதந்தி உண்டாகிவிட்டது. சைனியத்தில் போய் சேர்ந்திருக்கும் வாலிபர் அங்கே தாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துயரோடு இருப்பதாக சார்ஜன் சைனியத்தில் எவ்வளவோ சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்று கூறியதெல்லாம் வெறும் பொய் என்றும் அவன் தங்களை எல்லாம் சூது செய்து ஏமாற்றி சைனியத்தில் சேர்த்து கொண்டான் என்றும் தங்கள் சுற்றத்தார்களுக்கு கடிதங்கள் எழுதிவிட்டார்கள். பிரபு, நன்றி கெட்ட நாய்கள், இந்த தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ள கழுதைகளை திருப்தி செய்ய யாரால முடியாது. சின்னத்தம்பி, ஆம் பிரபுவே, தாங்கள் வைத்தது சரியான பெயரே. அந்த நன்றியில்லாத நாய்கள் அப்படிப்பட்ட கடிதங்களை எழுதி என்னை ஊரில் உள்ள தங்கள் சுற்றத்தார்க்கெல்லாம் விரோதியாக்கி விட்டார்கள். எல்லோரும் ஒரு கட்சியாக எனக்கு விரோதமாக திரும்பிவிட்டிருக்கிறார்கள். வர்த்தகர் அனைவரும் கடந்த இரவு ஒரு சபை கூடி சில தீர்மானங்கள் செய்திருக்கிறார்கள். அதன் நகல் இதோ இருக்கிறது பாருங்கள் பிரபுவே என்று தன் ஜேபியில் இருந்த ஒரு அழுக்கடைந்த கடிதத்தை எடுத்து பிரபுவுக்கு காட்டினான்.
பிரபு அதை வாசி பார்ப்போம் என்றார். சின்னத்தம்பி அடியில் கண்டபடி வாசித்தான். ஆலம்பட்டி கிராமத்தில் 1823ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை கூடிய வர்த்தக சங்கத்தாரால் செய்து வைக்கப்பட்ட தீர்மானங்கள். 1. நமது கிராமத்தில் இருக்கும் நாவிதனாகிய சின்னத்தம்பி என்பவன் சமீப காலத்தில் இங்கு வந்திருந்த சார்ஜென்ட் செல்லப்பன் என்பவனுக்கு உதவி செய்து இங்கிருந்த சில வாலிபர்களை மயக்கி ஏமாற்றி அவர்களை சைனியத்தில் சேரும்படி செய்தபடியால் இவனை நம்பத்தகாத மனிதன் என்று இந்த சங்கம் தீர்மானம் செய்கிறது. 2. ஆகையால் யோகியனும் நம்பத்தக்கவனுமாகிய வேறொரு நாவிதனை வெளியூரிலிருந்து கொண்டு வந்து இங்கு குடியேற்ற வேண்டுமென யாவராலும் ஏகோபித்து ஒருமனதாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. 3. மேற்கண்ட முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்ற 4 கூடிய ஒரு சிறு சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நேரிடும் செலவின் பொருட்டு தலைக்கு ₹1/4 வீதம் போடப்பட்டிருக்கிறது. அத்தொகை புது நாவிதனுக்காக பிரசுரம் செய்வதற்கும் அவன் வரும் செலவிற்கும் இன்னும் அந்த விஷயமாக நேரிடும் செலவிற்கும் உபயோகப்படுத்தப்படும். சின்னத்தம்பி அதை வாசித்துவிட்டு, பார்த்தீர்களா பிரபுவே, இது எப்படிப்பட்ட துரோக செய்கை என்றான். பிரபு, உனக்கு விரோதமாக ஒரு பலமான கட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்றார். தபால் ஆஃபீஸு விஷயம் பிரபுவே, அதற்காக தபாலாகா பிரதம அதிகாரிக்கு ஒரு மனு எழுதி வந்திருக்கிறேன். அதற்கு சம்பளம் மாதம் ₹6 தான். ஆனால் கிராமத்திலுள்ள யாவரும் தபால் ஆஃபீஸுக்கு வர வேண்டியிருப்பதால் என்னை லட்சியம் செய்ய பயப்படுவார்கள். பிரபு, சரி, நீ அந்த மனுவை இங்கே வைத்துவிட்டு போ. அதை என் சிபார்சு கடிதத்தோடு அதிகாரிக்கு அனுப்புகிறேன். உனக்கு அது கிடைத்ததாகவே வைத்துக்கொள். இனி நீ போய் வரலாம். சின்னத்தம்பி மிக்க தாழ்மையாக பிரபுவிற்கு வந்தனம் அளித்துவிட்டு மாளிகையை விட்டு சென்றான். மறுநாள் ஜெகநாதனும் அவன் தந்தையும் புறப்பட்டு லவணபுரிக்கு சென்றார்கள். அடுத்த நாள் பிரபு சின்னத்தம்பின் மனுவை தன் சிபாரிசோடு தபால் தலைமை அதிகாரிக்கு அனுப்பிவிட்டார். 4-5 நாட்கள் கழித்து சின்னத்தம்பிக்கு தபால் ஆஃபீஸ் வேலை கிடைத்துவிட்டதால் தபால் பெட்டி அவன் கடையில் வந்து சேர்ந்தது. இதற்கிடையில் ஜெகநாதனுக்கு வேண்டிய உடுப்பு முதலியவை யாவும் வாங்கி அளிக்கப்பட்டன. தவளபுரியில் உள்ள ஒரு பாங்கியில் ஜெகநாதன் உபயோகத்திற்காக அவன் பெயருக்கு ₹10,000 கட்டப்பட்டது. அவனுக்கு அழகான 2 புறவிகள் வாங்கி அளிக்கப்பட்டன. முதல் நாள் அவன் சைனிய உடை அணிந்து கொண்ட போது பிரபு அவனை கண்டு மிக்க சந்தோஷமடைந்து, ஆஹா, உன் தாயார் உன்னை கண்டால் மிக்க ஆனந்தமடைவாள். அவளை அழைத்து வராமல் போய்விட்டோமே, பரவாயில்லை, 2 மாதங்கள் கழித்து நீ ரஜா வாங்கி கொண்டு ஊருக்கு வரலாம் என்றார். லவணபுரிக்கு வந்த 2 வாரங்களில் உடுப்பு முதலிய யாவும் ஆயத்தமாகிவிட்டன. ஜெகநாதன் தவளைபுரியிலுள்ள தன் சைனியத்தில் போய் சேர வேண்டிய நாளும் நெருங்கிவிட்டது. ஆகையால் பிரபு தன் குதிரைக்காரரில் ஒருவனை அவனுக்கு கொடுத்து ஒரு நாட்காலை அவனை ஒரு வண்டியில் ஏற்றி தவளைபுரிக்கு பிரயாணப்படுத்தி அனுப்பிவிட்டு தானும் உடனே ஆலம்பட்டிக்கு பிரயாணமானார். ஜெகநாதன் வண்டியில் கொஞ்ச தூரம் சென்றதும் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டதாக கூறி உடனே வண்டியை லவணபுரிக்கே திருப்பச் சொல்லி முன் தானும் தன் தந்தையும் இறங்கியிருந்த ஹோட்டலுக்கு செல்லாமல் வேறொரு ஹோட்டலில் இறங்கினான். அவன் உடனே சைனியத்தை சேர்ந்த அதிகாரியிடம் சென்று, என் தாயார் திடீரென்று மிக்க வியாதியடைந்து விட்டதாக சங்கதி வந்திருப்பதால் நான் உடனே ஆலம்பட்டிக்கு திரும்பி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நான் சைனியத்தில் போய் சேர்வதற்கு தயவு செய்து இன்னும் 2 வாரம் விடுமுறை தர வேண்டும் என்று கேட்டான். அப்படியே அனுமதி அளிக்கப்பட்டது. ஜெகநாதன் உடனே தவளைபுரிக்கு குதிரைகளோடு முன்னாடி சென்றிருக்கும் தன் குதிரைக்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதி, நான் அங்கு வர 2 வாரம் செல்லும். ஆனால் நீ ஆலம்பட்டிக்கு உன் சிநேகிதர் முதலியவர்களுக்கு கடிதம் எழுதுவதானால் இச்சங்கதியை தெரிவிக்க வேண்டாம் என்று தெரிவித்தான். அவன் தந்தை அவன் கை செலவிற்கு கொஞ்சம் பணமே கொடுத்து சென்றதால் தன் பெயருக்கு பணம் கட்டப்பட்டிருக்கும் தவளைபுரியிலுள்ள பாங்கிக்கு கடிதம் எழுதி உடனே தனக்கு ₹1000 அனுப்பும்படி கேட்டான். அன்றைய தினம் அவன் எழுதிய கடிதங்கள் அவை மட்டுமல்ல, தேவசுந்தரிக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினான். அதில் தான் அவள் மேல் பூரணமாக காதல் கொண்டிருப்பதாகவும் தான் நன்றாக தீர ஆலோசனை செய்த பிறகு இதை வெளியிடுவதாகவும் அவளுடைய க்ஷேமத்திலேயே தான் நாட்டம் முழுவதும் வைத்திருப்பதாகவும் அவளை மனம் புரிய தான் மிக்க ஆவலாக இருப்பதாகவும் அவள் தந்தையை கேட்டால் கல்யாணத்தை பற்றிய சகல ஏற்பாடுகளையும் கூறுவார் என்றும் விவரமாக எழுதியிருந்தான். பிறகு தேவராஜ பிள்ளைக்கு அடியர் கண்டபடி ஒரு கடிதம் எழுதினான். ஐயா, நான் கூறிய வாக்கு தத்துவத்தின்படி முதல் சமயம் வாய்த்ததுமே உனக்கும் உன் குமாரத்திக்கும் கடிதம் எழுதுகிறேன். உன் குமாரத்திற்கு எழுதிய கடிதத்தை இதில் அடக்கம் செய்திருக்கிறேன். ஆகையால் நீ அதை வாசித்து பார்த்து அவளிடம் கொடுக்கலாம். உன் குமாரத்தி என் காதலை ஏற்றுக்கொள்வாள் என்று நம்புகிறேன். நான் கூறும் ஏற்பாடு உனக்கு பிரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உன்னிடம் கூறியபடி என் தந்தை தவளைபுரி பாங்கியில் என் பெயருக்கு ₹10,000 கட்டிவிட்டார். அதில் கொஞ்சம் உடனே அனுப்பும்படி அந்த பாங்கிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அப்பணம் நாளை அன்றைக்கு வந்து சேரும். அப்படி ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் 4 நாள் பிடிக்கும் என்று வைத்துக்கொள்வோம். நான் இன்று 4ஆம் நாள், அதாவது 24ஆம் தேதி லவணபுரியிலிருந்து கஞ்சனூருக்கு போகிறேன்.
25ஆம் தேதி கல்யாணத்திற்கு வேண்டிய அனுமதி சீட்டு வாங்கிக் கொள்வேன். ஆகையால் நீங்கள் 26ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டால் நடுப்பகல் கஞ்சனூர் வந்து சேரலாம். அங்குள்ள ராஜசாலை என்ற ஹோட்டலில் என்னை சந்திக்கலாம். நீங்கள் வந்த 1 மணி நேரத்திற்குள் கல்யாண வேலை முடிந்துவிடும். மறு தபாலில் பதில் அனுப்பவும். இப்படிக்கு ஜெகநாதன். நகர ஹோட்டல், ஜமேதார் வீதி, லவணபுரி. ஜெகநாதன் இக்கடிதத்தில் தான் தேவசுந்தரிக்கு எழுதிய கடிதத்தை அடக்கம் செய்து அதையும் மற்ற கடிதங்களையும் தபாலுக்கு அனுப்பினான். இப்போது நாம் வேலப்பட்டியில் என்ன நடக்கிறது என்று கவனிப்போம். சின்னத்தம்பி இப்போது அங்கே தபால் அதிகாரியாக மாறியிருந்தான். ஜெகநாதன் கடிதங்கள் எழுதிய மறுநாள் காலை சின்னத்தம்பி அப்போதுதான் வந்த தபால் எதிரில் உட்கார்ந்து கொண்டு, இங்கிருக்கிற வர்த்தகர்கள் எல்லாம் என் மேல் கட்சி கட்டி கொண்டல்லவா இருக்கிறார்கள். ஆகட்டும், நானும் அவர்கள் மேல் கட்சி கட்டுகிறேன். இவர்கள் எல்லாம் சரக்குகளை வரவழைக்கவும், உண்டி அனுப்பவும், பெரிய வர்த்தகரை கடன் கேட்கவும் எல்லாவற்றிற்கும் கடிதம்தானே எழுத வேண்டும். ஆகட்டும், இவர்கள் ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிக்காவிட்டால் என் பெயர் என்ன பார் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அதன் பிறகு அறையின் கதவை உட்பக்கம் பூட்டிக்கொண்டு வந்த கடிதங்களை பார்த்து ரங்கநாதம் பிரபு வீட்டிற்கு வந்தவர்களை எல்லாம் எடுத்து ஒரு கட்டாக கட்டி வைத்து விட்டான். பிறகு ஊரில் உள்ள வர்த்தகருக்கு வந்த கடிதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து அவற்றிலுள்ள சங்கதிகளை எல்லாம் கிரகித்து கொண்டு மறுபடியும் பக்குவமாக முன்போல ஒட்டிவிட்டான். அதன் பிறகு ஒரு கடிதத்தின் மேல் விலாசத்தை பார்த்து, தேவராஜ பிள்ளைக்கு. என்ன பலுவான கடிதம்! உள்ளே வேறொரு கடிதமும் இருப்பது போல தோன்றுகிறது. அவன் நம்மை பார்த்தால் கொஞ்சம் தலை நிமிர்ந்தே நடக்கிறான். அவன் பணக்காரன் என்று யாவரும் நினைக்கிறார்கள். அப்படி இருந்தால் 100 ரூபாய் கடன் தரும்படி தன் மைத்துனனுக்கு கடிதம் எழுதுவானா? இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேல் விலாசத்தை பார்த்தால் யாரோ பெரிய மனிதன் எழுதியது போல காண்கிறது என்று கூறிக்கொண்டே அக்கடிதத்தை பிரித்து வாசித்து பார்த்தான். அப்போது அவனுக்கு உண்டான ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. என்ன அதிசயம்! யார் நினைப்பார்கள்? என்ன தந்திரமாக வேலை செய்திருக்கிறான்! அடடா, அந்த வாலிபன் பெரிய முட்டாள் என்று கூறிக்கொண்டே கடிதத்தை முன்போல ஒட்டிவிட்டு தபால்காரனிடம் கடிதங்களை கொடுத்து எல்லோருக்கும் கொடுக்கும்படி அனுப்பிவிட்டு சிந்தித்து கொண்டிருந்தான். சுந்தரேசன் சைனியத்தில் சேர்ந்து 3 மாதங்கள் ஆயிற்று. அவன் மிக்க கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்த போதிலும் தன்மேல் ஒரு குற்றமும் சாட்டப்படாமல் இருப்பதற்காக மிக்க எச்சரிக்கையாகவே தான் இருந்தான். தேவசுந்தரிடமிருந்து அவனுக்கு அடிக்கடி கடிதம் வந்து கொண்டே இருந்தது. அதனால் அவன் மனம் சற்று தேர்தல் கொண்டிருந்தது. தன் கையெழுத்தை கண்டால் கிராமத்தாரின் அதிகாரி சந்தேகப்படக்கூடும் என்று அக்கடிதங்களுக்கு மாதவியை கொண்டு மேல் விலாசம் எழுதி அனுப்பினாள். தனக்கு கிராமத்தில் நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லையாதலால் பதில் கடிதம் எழுத வேண்டாம் என்று சுந்தரேசனுக்கு எழுதியிருந்தாள். மாதவியின் பெயருக்கு அனுப்ப சொல்லலாம் என்றால் தன் தந்தை சந்தேகப்பட்டு அதை வாங்கி பார்ப்பார் என்று அஞ்சினாள். ஜெகநாதன் தன் வீட்டிற்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்த சங்கதியை மட்டும் அவள் சுந்தரேசனுக்கு தெரிவிக்கவில்லை. ஜெகநாதனுக்கு தங்கள் பட்டாளத்தில் உத்தியோகஸ்தன் வேலை கிடைத்த சங்கதியை பத்திரிகையில் கண்டதும் சுந்தரேசனுக்குண்டான கலவரம் தீயிலும் கொஞ்சமல்ல. மறுநாள் தேவசுந்தரிடமிருந்து வந்த கடிதத்தில் அச்சங்கதி எழுதப்பட்டிருந்ததோடு ஜெகநாதன் சைனியத்தில் வந்த பிறகு அவனிடம் விரோதம் உண்டாக்கி கொள்ளாமல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டாள். பிறகு 2 வாரம் கழித்து ஜெகநாதனுடைய 2 குதிரைகளும் குதிரைக்காரனும் அங்கு வந்தனர். சுந்தரேசன் அக்குதிரைக்காரனாகிய செங்கன் என்பவன் தனக்கு அறிமுகமானவன் என்பதை கண்டான். அவன் ஜெகநாதன் இன்னும் 2 வாரம் கழித்து சைனியத்தில் வந்து சேருவான் என்று மட்டும் கூறினான். சுந்தரேசன் இச்சங்கதியை கேட்டு 2 நாள் கழித்து ஒரு நாள் தன் அறையில் தனியாக இருக்கையில் சார்ஜன் செல்லப்பன் அங்கு வந்து இவனை கண்டு, என்ன இப்படி முகத்தை சுளித்து கொண்டு கிடக்கிறாயே என்றான். சுந்தரேசன் மரியாதையாகவே, ஐயா, என் முகம் எப்படி இருந்தாலும் அதனால் உமக்கு ஒரு கெடுதியும் இல்லையே என்றான். சார்ஜன், அப்படியல்ல, அதனால் உனக்கு மன உற்சாகம் கெட்டுப்போகிறது. நீ எப்போதும் அதிருப்தி உடையவனே என்று எனக்கு நன்றாக தெரியும். சிப்பாய்கள் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். உன் முகத்தை பார்த்தால் எனக்கு கோபமே வருகிறது. அந்த தேவராஜ பிள்ளையின் பெண் உண்மையிலேயே மோகமாக சொக்கி போயிருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? அதெல்லாம் இல்லை. அந்த எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு. அவள் உன்னிலும் மேலானவர்களுக்கே தகுந்தவள். ஏன் இப்படி முறைத்து பார்க்கிறாய்? நான் கூறியது சரியான சங்கதியே. ஆயினும் இதற்கு மேல் கூறுவேன் என்று நினைக்காதே என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். இவ்வார்த்தைகளை கேட்டதும் சுந்தரேசனுக்கு இடி விழுந்த மாதிரியாக இருந்தது. ஆனால் விவரம் இன்னதென்று தெரியவில்லை. தேவசுந்தரி விஷயத்தில் அவனுக்கு எல்லளவாது அவநம்பிக்கை இல்லை. சார்ஜன் கூறும்போது அவன் முகத்தில் இருந்த குறியால் அவன் ஏதோ சங்கதி அறிந்தே கூறுகிறான் என்று மட்டும் இவன் மனதில் பட்டது. ஒருவேளை தேவசுந்தரிக்கு தெரியாமலே அவள் தந்தை ஏதோ சூது செய்து அவளை எந்த பணக்காரனுக்காகவது கட்டி கொடுத்துவிட முயற்சி செய்கிறானோ என்று பலவாறு மனக்குழப்பமடைந்தான்.
சார்ஜன் செல்லப்பனுக்கு ஜலதோஷமாக இருந்தபடியால் அவன் சுந்தரேசன் அறையிலிருந்து செல்லும் போது மூக்கை துடைக்க தன் ஜேபியில் இருந்த கைக்குட்டையை எடுத்தான். அச்சமயம் அவன் ஜேபியில் இருந்த ஒரு கடிதம் குட்டையோடு கூட வெளிவந்து அவனுக்கு தெரியாமல் கீழே விழுந்துவிட்டது. அவன் சென்ற பிறகு சுந்தரேசன் வியாகுலத்தோடு சிந்தித்து கொண்டிருந்து தலை நிமிர்ந்து பார்த்தபோது தரையில் ஒரு கடிதம் விழுந்து கிடப்பதைக் கண்டு அதை கையில் எடுத்தான். அது பிரிந்து விழுந்து கிடந்ததால் தன்னை அறியாமலேயே உள்ளிருக்கும் சங்கதியை பார்த்தான். சட்டென்று தேவசுந்தரி, ஜெகநாதன் என்ற பெயர்கள் அவன் கண்களில் புலப்பட்டது. அதனால் அக்கடிதத்தின் அடியில் இருக்கும் கையொப்பத்தை பார்த்தான். சின்ன தம்பி என்று தெரிந்தது. அதனால் அதை முழுதும் படித்தான். உடனே அவன் மனம் பற்றி எரிந்தது. பித்தம் பிடித்தவன் போலாகிவிட்டான். அக்கடிதத்தில் அடியில் கண்டபடி எழுதியிருந்தது. ஐயா அவர்களுக்கு அடியேன் சின்னத்தம்பி எழுதி கொண்டது. தங்கள் கடிதம் வந்து சேர்ந்தது. ஏழையாகி என்மேல் எவ்வளவு தயவு வைத்ததற்காக மிக்க சந்தோஷப்படுகிறேன். நான் இப்போது இந்த ஊருக்கு தபால் அதிகாரியாக இருக்கிறேன். இங்கே என்ன சங்கதி நடக்கிறது என்றும் தேவராஜ பிள்ளையின் மகள் அந்த அனாதை பயல் சுந்தரேசன் நினைப்பாகவே இருக்கிறாள் என்றும் கேட்கிறீர். அது ஒரு ஆச்சரியமான சங்கதியாக திரும்பிவிட்டிருக்கிறது. அந்த சங்கதி எனக்கு எப்படி தெரிந்தது என்பதை பற்றி மட்டும் கேட்க வேண்டாம். அவளை ரங்கநாத பிரபுவின் புத்திரனாகிய ஜெகநாதனுக்கு மனம் முடிப்பதாக எல்லாம் ஏற்பாடாகிவிட்டது. தேவராஜ பிள்ளையும் ஜெகநாதனும் தங்களுக்குள் எல்லாம் முடிவு செய்து கொண்டார்கள். ஆனால் அவன் தாய் தந்தையருக்கு ஒரு சங்கதியும் தெரியாது. அது எவ்வளவு முடிவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடியிற் கண்ட விஷயத்தால் நீரே தெரிந்து கொள்ளலாம். 24ஆம் தேதி ஜெகநாதன் கஞ்சனூருக்கு வரப்போகிறான். 25ஆம் தேதி கல்யாணத்திற்கு அனுமதி சீட்டு வாங்கிக் கொள்ளப் போகிறான். 26ஆம் தேதி தேவராஜ பிள்ளையும் அவன் புத்திரியும் அங்கு வந்து சேர்வார்கள். உடனே கல்யாணம் நடந்துவிடும். இம்மாதிரி ஏற்பாடாகி இருக்கிறது. இது எவ்வளவு அதிசயமான சங்கதியாக இருக்கிறது பாருங்கள். நான் சமயம் கிடைக்கும்போது தங்களை காண பிரியமுடையவனாக இருக்கிறேன். இச்சங்கதியெல்லாம் தாங்கள் ரகசியத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். இப்படிக்கு சின்ன தம்பி. இக்கடிதத்தை கண்டதும் சுந்தரேசன் மனம் எம்மாதிரி இருக்கும் என்பதை விவரமாக கூறுவது சாத்தியமல்ல. அவன் மனம் பித்து பிடித்து போல ஆகிவிட்டது. அவன் மனம் துடித்தது. மூளை உருகி விடுவது போல இருந்தது. என்ன செய்வது? தேவசுந்தரி மனப்பூர்வமாக இதற்கு சம்மதித்தே இராள். அவளை அறியாமல் அவள் தந்தை இந்த கபடமான சதியாலோசனை செய்திருக்கிறான். அதனால்தான் அவள் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. ஐயோ, அவளுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. ஆகையால் அவள் தந்தை அவளை கட்டாயப்படுத்தி தன் எண்ணப்படி ஒப்புக்கொள்ள செய்து விடுவானோ? நாம் இச்சமயத்தில் அவளில் அருகில் இருந்து அவளுக்கு உதவி செய்யக்கூடவில்லையே. என்ன செய்யலாம்? இன்று 24ஆம் தேதி. 26ஆம் தேதி பகல் கல்யாணம் நடந்துவிடும். அதற்குள் நாம் கஞ்சனூர் போய் சேர்ந்து அவளுக்கு உதவி செய்து அந்த ஆபத்திலிருந்து அவளை எப்படி காப்பாற்றுவது? கையிலோ 4-5 ரூபாய் கூட இல்லை. தவளைபுரிக்கும் லவணபுரிக்கும் 72 மைல் தூரம். லவணபுரியிலிருந்து கஞ்சனூருக்கு 90 மைல் தூரம். ஆகவே 162 மைல் தூரம் செல்ல வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான். மறு நிமிடம் எப்படியாயினும் போவதே சரி. இப்போது ராஜா கேட்டால் கிடைக்காது. கேட்காமலே போய்விடுவது சொல்லாமல் ஓடிப்போன குற்றமாகும். என்னவானாலும் சரி, போவதே முடிவு என்று தீர்மானித்து கொண்டான். அவனுடைய சொந்த உடுப்பெல்லாம் பட்டாளத்தின் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. சைனிய உடுப்பே அணிந்திருக்கிறான். வேறு உடுப்பு வாங்கலாம் என்றால் காசில்லை. குதிரைக்காரனாகிய செங்கனை போய் கேட்டால் கொடுப்பான் என்று நினைத்தான். தனக்கு அகப்பட்ட கடிதத்தை பத்திரமாக ஜேபியில் வைத்து கொண்டான். உடனே மேலே அணிந்திருந்த உடுப்போடு வெளியில் புறப்பட்டான். துரிதமாக செங்கன் இருக்கும் குதிரை லாயத்திற்கு சென்றான். அங்கே அவன் இல்லை. எங்கோ வெளியில் சென்றிருந்தான். சுந்தரேசன் சற்று நேரம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தான். இனி இருந்தால் வீண் காலதாமதமாகும் என்று நினைத்து கொண்டு உடனே புறப்பட்டான். துரிதமாக நகரத்தை விட்டு தாண்டி லவணபுரிக்கு செல்லும் பாதையில் நுழைந்தான். கொஞ்ச தூரம் சென்றபோது பின்னால் இருந்து ஒரு வண்டி வருவதை கண்டான். அந்த வண்டி நகரத்திற்கு வெளியில் இருக்கும் சில கிராமங்களுக்கு காய்கறி கொண்டு போவது. ஒரு சிறுவன் அவ்வண்டியை ஓட்டி கொண்டு செல்கிறான். சுந்தரேசன் அந்த சிறுவனை நோக்கி வண்டியை நிறுத்தும்படி கூறினான். சிறுவன் அப்படி நிறுத்தினதும், அப்பா, நீ போகிற தூரம் வரையில் என்னை ஏற்றி கொண்டு போகிறாயா என்று கேட்டான். சிறுவன் இவன் போர் வீரன் என்று தெரிந்து கொண்டு, ஓஹோ, நீ ராஜாவில் போகிறாயோ என்று கேட்டான். இவன் ஆம் என்றான். சிறுவன், ஏறிக்கொள் என்றதும் சுந்தரேசன் ஏறிக்கொண்டான். சிறுவன், நீ ராஜாவில் போகிறாய் என்று ஏன் கேட்டேன் தெரியுமா? நீங்கள் ஒருவேளை ஓடி விடுகிறீர்களோ என்னவோ. அப்படி ஓடிப்போகிற போர் வீரனுக்கு உதவி செய்தால் உதவி செய்கிறவர்களுக்கும் கெடுதி உண்டாகும் என்றான். இதை கேட்ட சுந்தரேசன் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான். முதலிலேயே ஒரு பொய் கூறினான். அதுதான் அவன் புத்தி அறிந்து முதலாக கூறிய பொய். மறுபடியும் கூற பிரியமில்லாமல் பேசாமல் இருந்தான். வண்டி 4 மைல் தூரம் சென்ற பின் ஒரு கிராமத்திற்கு திரும்ப வேண்டியதாக இருந்தபடியால் சுந்தரேசன் இறங்கிவிட்டான். சிறுவனுக்கு 2 அணா கொடுக்க போனான்.
சிறுவன், வேண்டாம், பாவம். உங்களிடத்தில் பணம் அதிகமாக இராது. மேலும் நீ ரஜாவில் போகிறபடியால் உனக்கு செலவிற்கு வேண்டியதாக இருக்கும் என்றான். சுந்தரேசன் சிறுவனுக்கு வந்தனம் அளித்துவிட்டு துரிதமாக நடக்க ஆரம்பித்தான். இப்போது அவன் ஆலம்பட்டியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 25ஆம் தேதி மாலை தேவசுந்தரியும் அவள் தந்தையும் உணவு செய்ததும் அவள் எழுந்திருக்கும்போது அவள் தந்தை அவளை நோக்கி, குழந்தாய், ஒன்று கூற மறந்துவிட்டேன். நாளை காலை நாம் கஞ்சனூருக்கு போகிறோம். ஏனெனில் சில சாமான்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. நீயும் ஏதோ சில புது சாமான்கள் வாங்கும் என்று கூறினாயே, என் கூட வா. நமது மளிகை கடைக்காரருடைய வண்டியை மங்காபுரம் வரையில் அனுப்பும்படி கேட்டேன். அவரும் ஒப்புக்கொண்டார். மங்காபுரத்திலிருந்து கஞ்சனூருக்கு தபால் வண்டியில் போய்விடலாம். நீ காலையில் துரிதமாக எழுந்து பிரயாணத்திற்கு ஆயத்தப்படுத்து. நாம் சரியாக 8 மணிக்கு புறப்பட வேண்டும் என்றான். தேவசுந்தரி முதலில் தன் தந்தை ஏதோ சதியாலோசனை செய்து கொண்டு நம்மை இம்மாதிரி அழைத்து போகிறார் என்று சந்தேகம் கொண்டாள். மறுபடியும் அவர் கூறிய மாதிரியால் சற்று பயம் தெளிந்து அப்படி இராது என்று எண்ணிக்கொண்டாள். தேவராஜ பிள்ளையின் கடிதத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கடிதத்தை அவன் தேவசுந்தரியிடம் இன்னும் கொடுக்கவில்லையாகையால் ஜெகநாதன் தன்னை மணந்து கொள்ள விரும்பும் செய்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது. தேவராஜ பிள்ளை கடைசி சமயத்தில் எல்லா விவரங்களும் தெரிவித்தால் இவள் திடீரென்று இடி விழுந்தவள் போல ஆகிவிடுவாள். அச்சமயத்தில் எதையும் மறுத்து கூற முடியாமல் நாம் கூறுகிறபடியே ஒத்துக்கொள்வாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். தேவசுந்தரி தன் படுக்கையறைக்கு சென்ற பின் சிந்தித்து பார்த்து கடைசியில் தந்தை குறுமிச் சங்கதியில் அப்படி ஒரு விசேஷமும் இருப்பதாக காணோம் என்று எண்ணிக்கொண்டாள். சற்று நேரம் கழித்து ஜெகநாதன் வந்து போய்கொண்டிருந்ததும் தமது தந்தையும் அவனும் சிநேகமானதும் இவை யாவும் கடைசியில் ஒன்றுமில்லாமலே போய்விடும். நமது தந்தை அவ்வளவு தந்திரமாக அவனை தூண்டி நம்மேல் காதல் கொள்ளும்படி செய்து கடைசியில் அதனால் ஒரு பயனுமில்லாமலா விட்டு விடுவார்? இப்போது அவர் நம்மை கஞ்சனூருக்கு அழைப்பதில் ஏதோ மர்மம் இருப்பது போலவே தானே தெரிகிறது. இல்லாவிட்டால் கடைசி வினாடியில் அச்சங்கதியை நம்மிடம் கூறுவானேன்? ஏன் முன்னாடியே கூறக்கூடாது என்று சிந்தித்தாள். இப்படி யோசிக்க யோசிக்க அவளுடைய சந்தேகமும் கலவரமும் அதிகமாகவே ஆகிவிட்டன. அவள் சற்று நன்றாக வாசித்தவளே ஆயினும் உலக அனுபவம் இல்லாததாலும் தேச சட்டம் இப்படி இருக்கிறது என்று தெரியாததாலும் ஒரு தந்தை தன் குழந்தைகள் விஷயத்தில் எவ்வளவு அதிகாரம் செலுத்தலாம் என்று அவளுக்கு தெரியாதாகையால் தன் தந்தை தன்னை எப்படி வேண்டுமாயினும் செய்யும்படி கட்டாயப்படுத்தலாக செய்யலாம் என்று அவள் மிக்க பயமுடையவளாகவே இருந்தாள். கடைசியில் தேவசுந்தரி தன் காதலன் தவளைபுரியில் எவ்வாறு மனவியாகுலப்பட்டு கொண்டிருந்தானோ அவ்வாறே இவளும் நாம் என்ன செய்யலாம்? பேசாமல் வீட்டை விட்டு ஓடிவிடலாமா? ஒரு சமயம் நாம் பயப்படுவதெல்லாம் அனாவசியமாக இருந்தால் அப்படி செய்வது வீணாக அல்லவா முடியும்? நமது தந்தை ஏதோ சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தக்க ருசு அகப்படும் மட்டும் சாந்தமாக பொறுத்து கொண்டிருப்பதே நலமல்லவா? அப்படி நாம் தப்பித்து கொள்ள சற்றும் முடியாத விதமான ஆபத்து என்ன நேரிடப் போகிறது என்று தீர்க்காலோசனை செய்து முடிவில் நாம் கடைசி வரையில் பொறுத்து பார்ப்பதே எதற்கும் நல்லது. எண்ணி துணிக கருமம், துணித பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்றபடி வீணாக அவசரப்பட்டு ஒன்றும் செயலாகாது என்று தீர்மானம் செய்து கொண்டு, கடவுளே, நான் முதலில் கொண்ட காதல் உறுதியாகவே இருக்க வேண்டும். நானும் என் காதலனும் மனம் புரிந்து கொள்ளும்படிக்கும் இடையில் அதற்குண்டாகும் இடையூறுகளெல்லாம் அழியும்படிக்கும் கருணாநிதியாக தாங்களே கிருபை புரிய வேண்டும் என்று மிக்க உருக்கத்தோடு பிரார்த்தனை செய்துவிட்டு மனோதிடமடைந்து சயனித்து கொண்டாள். இதனால் அவள் மனம் தைரியமும் சாந்தமும் அடைந்தது. தேவசுந்தரி நிம்மதியாக நித்திரை செய்து அதிகாலையில் வீழ்த்து கொண்ட போது தன் தந்தை அதற்கு முன்பே எழுந்து வீட்டில் தன் அறையில் உலவிக் கொண்டிருப்பதை அறிந்தாள். அச்சமயம் தமக்கு ஏதோ பெரிய ஆபத்து நேரிடப் போகிறது என்ற எண்ணம் மெதுவாக அவள் மனதில் நுழைந்தது. அவள் படுக்கை விட்டெழுந்து கை கால்கள் நடுங்கிக் கொண்டே மெதுவாக தன் உடையை அணிந்து கொண்டாள். எதற்கும் தனது கையில் பணம் இருந்தால் நல்லதென்று தன்னிடம் இருந்த 150 ரூபாயையும் எடுத்து பத்திரமாக மடியில் வைத்து கொண்டாள். அதோடு தன் நகைகளில் முக்கியமானவைகளையெல்லாம் பத்திரமாக தன் மடியில் வைத்து கொண்டாள். அவள் நாம் நெடுநாள் இங்கே வரமாட்டோம் என்ற எண்ணத்தோடு புறப்படும்போது அவள் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வடிந்தது. எப்போதும் கண்ணீர் விடுவதால் ஒருவருடைய துயரம் சற்றாவது தணிந்து விடுவது சுபாவம். அதிலும் பெண்களுக்கு அது எப்போதும் அனுபவமாக நடப்பது. ஆகையால் அதே மாதிரி சற்று கண்ணீர் விட்டு அழுததால் தேவசுந்தரியின் மனத்துயரம் ஒருவாறு தணிந்து அவள் மனதில் தைரியம் உண்டாயிற்று. அதன் மேல் அவள் தன் அறையிலிருந்து கீழே இருக்கும் கூடத்திற்கு வந்தாள். தன் தந்தை அங்கு முன்னாடியாகவே வந்திருப்பதை கண்டாள். அவன் வார்த்தையிலும் முகக்குறியிலும் அப்படி மனதில் ஏதோ பெரிய யோசனை உடையவனாக தோன்றவில்லை. இதை கண்டதும் அவள் மறுபடியும் சற்று மன நிம்மதி அடைந்தாளாயினும் அவள் அடிக்கடி ஆழ்ந்த யோசனையில் விழுந்து திடுக்கிட்டு எழுந்து நாற்புறமும் பார்த்தாள். அச்சமயங்களில் தன் தந்தை தன்னை உன்னிப்பாக உற்று பார்ப்பதை கண்டாள்.
ஒரு கவளம் அன்னமாவது உட்கொள்ள அவளால் முடியவில்லை. அவள் மனோநிலைமை இன்னவிதமென்று கூற இயலாத கலவரமாகவும் திகிலாகவும் இருந்தது. அவளுக்கு ஒரு வினாடியில் இருக்கும் மனோநிலைமை மறு வினாடி கிடையாது. அவள் தன் தந்தையை நோக்கி, எனக்கு தேகம் சுகமாக இல்லை, ஆகையால் என்னை கூட அழைத்து போகாமல் இங்கேயே விட்டுவிட்டு சென்றால் மிக்க நலமாக இருக்கும். என்னை அதற்காக மன்னிக்க வேண்டும் என்றாள். தந்தை, இந்த பிரயாணம் உனக்கு நன்மையை உண்டாக்கும். நாம் நாளை வரையில் இங்கு திரும்பி வரமாட்டோம். ஆகையால் நீ எதற்கும் உன்னுடைய துணிமணிகளை கையில் எடுத்துக்கொள். சீக்கிரம் புறப்படு, நேரமாகிவிட்டது. தேவசுந்தரி பார்த்தாள். இவரோடு இன்னும் வாதாடுவதில் பயனில்லை என்று எண்ணிக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். அங்கே தன் அந்தரங்க தோழியாகிய மாதவி இருந்தாள். மாதவி அவளை கண்டதும், நீ ஏன் இம்மாதிரி மிக்க விசனமாக இருக்கிறாய்? இப்போது நீங்கள் செல்லும் பிரயாணத்தில் ஏதாவது அபாயம் உண்டென்று சந்தேகிக்கிறாயோ என்று மிக்க அன்போடும் கலவரத்தோடும் உணவினார். தேவசுந்தரி, என் அன்புள்ள மாதவியே, எனக்கு இன்னது நினைப்பதென்றும் உனக்கு இன்ன பதில் கூறுவதென்றும் ஒன்றுமே புலப்படவில்லை. நான் என்னமோ மிக்க வியாகுலமாகவே இருக்கிறேன். என் வியாகுலம் இப்படிப்பட்டதென்று கூற முடியாது என கூறினாள். அதற்குள் தேவசுந்தரியின் தந்தை அறைக்கு வெளியில் இருந்தபடி, என்ன தேவசுந்தரி, நீ ஆயத்தமாகிவிட்டாயா? என் நேரமாகிவிடுகிறது என்றான். தேவசுந்தரி, இதோ ஒரு வினாடியில் வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு தன் மேல் போர்வையை எடுத்துக்கொண்டு மாதவியை மிக்க அன்போடு ஆலிங்கனம் செய்து கொண்டு மேல் மாடியை விட்டு மிக்க துயரத்தோடு கீழே இறங்கினாள். அவள் மனதில் அவ்வீட்டை தான் கடைசி தடவையாக பார்ப்பது போல இருந்தது. கீழே தன் தந்தை தனக்காக மிக்க ஆத்திரத்தோடு காத்து கொண்டிருப்பதை கண்டாள். இருவரும் புறப்பட்டு கிராமத்தை நோக்கி செல்லும்போது தேவசுந்தரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவரும் கிராமத்தில் நுழையும்போது கடைக்காரனுடைய வண்டி இவர்களுக்காக ஆயத்தமாக காத்து கொண்டிருந்தது. தேவராஜ பிள்ளை, குழந்தாய், ஏன் இப்படி விசனம் பிடித்த முகத்தோடு இருக்கிறாய்? சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதானே? யாராவது பார்த்தால் நாம் வேடிக்கையாக பிரயாணம் செய்வதற்கு பதிலாக ஏதோ பெரிய துக்கமான சமாசாரத்திற்கு போவது போல நினைத்து கொள்வார்கள் என்றான். அவன் கடைசியில் கூறிய வார்த்தைகள் அவளுக்கு குறி சொல்வது போல இருந்தது. அவள் மிக்க திகிலும் கலவரமுமாக தன் தந்தையின் முகத்தை உற்று நோக்கினாள். தேவராஜ பிள்ளையும் தேவசுந்தரியும் உடனே வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். தேவராஜ பிள்ளை கடைக்காரனை நோக்கி, நாளை வரையில் உன் வண்டி திரும்பி உன்னிடம் வராது என்றான். கடைக்காரன், பரவாயில்லை, உங்களுக்கு வேண்டிய வரையில் வைத்து கொண்டிருங்கள், சுகமாக போய் வாருங்கள் என்றான். வண்டி கிராம வீதிக்கு சென்று கொண்டிருக்கையில் சின்னத்தம்பி தன் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். தேவசுந்தரி மிக்க வெறுப்பான பார்வையோடு அவனை நோக்கினாள். அவன் அப்போது இவளை பார்த்த பார்வையால் இவள் மனதில் ஒரு அம்பு பாய்ச்சியது போல் இருந்தது. அவள் தன்னை கேலியாக அகங்காரத்தோடு பார்ப்பது போல இருந்தது. இருவரும் மங்காபுரம் சேர்ந்ததும் ஒரு ஹோட்டலில் வண்டியை விட்டுவிட்டு கஞ்சனூருக்கு செல்லும் தபால் வண்டியில் கிடைத்த 2 உள்ளாசனங்களில் உட்கார்ந்தார்கள். தபால் வண்டி உடனே வேகமாக கஞ்சனூரை நோக்கி சென்றது. இவர்கள் கஞ்சனூர் போய் சேர்ந்தபோது மணி சரியாக 12 அடித்தது. அவர்கள் அங்குள்ள ராஜசாலை என்னும் ஹோட்டலில் இறங்கினார்கள். இருவரும் வண்டியை விட்டிறங்கியதும் ஹோட்டலுக்குள் சென்றார்கள். தேவராஜ பிள்ளை ஹோட்டல்காரனை அழைத்து அவர்களுக்கு ஒரு தனி அறை வேண்டும் என்றான். அவ்வாறே ஹோட்டல்காரன் ஒரு தனி அறை விட்டான். ஹோட்டல் வேலையாட்கள் வெளியில் சென்றதும் தேவராஜ பிள்ளை ஹோட்டல்காரனை அருகில் அழைத்து, இந்த ஹோட்டலில் ஜெகநாதம் பிள்ளை என்று ஒருவர் இறங்கி இருக்கிறாரா என்று ரகசியமாக கேட்டான். ஹோட்டல்காரன் ஆம் என்றதும், தேவராஜ பிள்ளை, நீ அவரிடம் சென்று நான் வந்தனம் அளித்ததாக கூறு, நானும் இதோ வந்து அவரை காண்கிறேன் என்றான். இதை பார்த்திருந்த தேவசுந்தரிக்கு மறந்திருந்த சந்தேகமெல்லாம் முழுவதும் வந்துவிட்டது. நமக்கு தெரியாமல் ஹோட்டல்காரனிடம் பேச வேண்டிய ரகசியம் என்ன இருக்கிறது? இதில் ஏதோ விபரீதம் இருக்கிறது, சதி ஆலோசனை நடக்கிறது போல காண்கிறது என்று அவள் மனதில் பூரண சந்தேகமும் கலவரமும் திகிலும் உண்டாகிவிட்டது. அவள் மிக்க பயத்தோடு தன் தந்தை முகத்தை நோக்கினாள். அவன் பார்த்த பார்வையால் அவளுடைய சந்தேகம் முழுவதும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அவள் மனதில் சொல்லனாத திகில் உண்டாகிவிட்டது. அவனுடைய தந்தை அவளை நோக்கி, தேவசுந்தரி, எல்லா விவரத்தையும் கூற வேண்டிய காலம் இப்போதுதான் வந்தது என்றான். அவள் என்ன என்று கலவரத்தோடு அவன் முகத்தை உற்று நோக்கினாள். தேவராஜ பிள்ளை, இப்போது உன் தந்தையாகிய நான் என் எண்ணத்தை வெளியிடுகிறேன். ஆனால் பத்திரம், அதற்கு மறுத்து ஏதாவது கூறப்போகிறாய். நான் கூறுகிற சங்கதி உன்னை திடுக்கிட செய்யக்கூடியதே. ஆயினும் கூச்சலிடப் போகிறாய். பத்திரம், சிறு பிள்ளைகளைப் போல காதல் என்ற சங்கதியை பற்றி என் காதில் போடப் போகிறாய். இப்போது நடக்கும் இந்த 1 மணி நேரத்திற்குள் நீ ஜெகநாதம் பிள்ளையை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக கூறினான். தேவசுந்தரி இவ்வார்த்தைகளை கேட்டதும் தனக்கே மிக்க ஆச்சரியம் உண்டாகும்படியான தைரியமடைந்து தன் தந்தையை மிக்க உறுதியுடன் நோக்கி, தந்தையே, முடியாது, அந்த சங்கதி ஒருபோதும் முடியாத காரியம் என்று கூறிவிட்டு சமம் போல வெளுத்த முகத்தோடு தன் ஆசனத்தை விட்டெழுந்த மன உறுதியோடு பற்களை கெட்டியாக கடித்துக்கொண்டு
தன் தந்தை எதிரில் நின்றாள். தன் புதல்வியின் வார்த்தைகளை கேட்ட தேவராஜ பிள்ளை சற்று நேரம் திடுக்கிட்டு பிரம்மையடைந்து துரிதமாக சமாளித்து கொண்டு அவளை நோக்கி, நீ உன் தந்தையின் சாபத்தை கோருகிறாயா? நான் 2-3 வாரங்களுக்கு முன் உனக்கு கூறியதை நினைத்துப்பார். நான் உனக்காக எவ்வளவோ கஷ்டம் எடுத்துக்கொண்டு உன் க்ஷேமத்தை கருதி இத்தகைய உயர்ந்த அந்தஸ்திலுள்ள புருஷன் உன்னை மனம் புரியும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். நான் கூறுவதை பேசாமல் கேள். குறுக்கே ஒன்றும் கூறாதே. ஜெகநாதன் உன்மேல் மிக்க காதல் கொண்டு உன்னை மனம் புரிய ஆவலாக இருக்கிறான். 2-3 நாட்களுக்கு முன் அவன் உனக்கு கொடுக்கும்படி என் கடிதத்தில் ஒரு கடிதம் அடக்கம் செய்து அனுப்பினான். அக்கடிதம் இதோ இருக்கிறது. அதை வாசித்துப்பார் என்றான். தேவசுந்தரி ஆத்திரப்படாமல் சாந்தமாயும் உறுதியாகவும் தைரியமாகிய மனத்தோடும் தன் தலையை அசைத்தாள். தேவராஜ பிள்ளை கோபத்தோடு, உதவாது. நீ இன்னும் எனக்கு விரோதமாக நடக்கவா எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? நான் எல்லா சங்கதியும் கூறிய பின்பும் கூட நீ அப்படியே கூறுகிறாயா? பார்ப்போம். நீ என்னை சந்தோஷப்படுத்து என்று நான் உன் காலில் விழுந்து உன்னை வேண்டிக் கொள்ளப் போவதில்லை. நீ உன் பிரியப்படி நடக்கும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். அதை மட்டும் நன்றாக மனதில் வை. நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு முடிவிற்கு கொண்டு வந்த விவகாரத்தை நீ உன் துஷ்டத்தனத்தால் அடியோடு அழித்து பயன்படாமல் போகும்படி செய்வாயானால் உன் கதி மிக்க பயங்கரமானதாக முடியும். நான் என் செல்வம் முழுவதும் ஒரு தர்மத்திற்கு கொடுத்து விட்டதாக மரணசாசனம் எழுதி வைத்து விட்டிருக்கிறேன். ஏன் அப்படி செய்தேன் தெரியுமா? என் பிரியத்திற்கு மாறாக நடக்கும் பெண்ணுக்கு ஒரு காசு கூட வைக்காமல் இருந்து போகிறோம் என்ற திருப்தியாவது அடையலாம் என்பதே என் கருத்து. தன் தந்தை மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும்படி நடந்து கொண்ட பெண்ணுக்கு அப்படி செய்வதில் ஒரு தோஷமும் இல்லை என்றான். இதை கேட்ட தேவசுந்தரி மிக்க வியாகுலமடைந்து, தந்தையே, தாங்கள் இம்மாதிரி கூறக்கூடாது. வீணாக எனக்கு பைத்தியம் பிடிக்கும்படி செய்துவிட வேண்டாம் என்று தன் தந்தையின் பாதங்களில் பணிந்து மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். தேவராஜ பிள்ளை, நான் வீண் மிரட்டுவதாக நினைத்து கொள்ளாதே. நான் கூறியபடி ஜெகநாதன் பிள்ளையை உடனே மனம் புரிந்து கொள்ளாவிட்டால் நான் உன்னை குரூரமாகவும் கடுமையாகவும் சபித்து துரத்தி விடுவது உண்மை என்று உறுதியாக தெரிந்து கொள் என்று உக்கிரத்துடன் கூறினான். தேவசுந்தரி ஐயோ தெய்வமே என்று வீறிட்டு அலறினாள். தந்தை, ஆம், என் கடும் சாபம்தான் உனக்கு ஆஸ்தியாக கிடைக்கும் என கூறினான். தேவராஜ பிள்ளை, உனக்கு தெரிந்துவிட்டது என்று உண்மையில் கெட்டிக்காத துப்பாக்கியை தன் மடியில் வைத்துக்கொண்டு, ஜெகநாதன் பிள்ளை இதே ஹோட்டலில் இருக்கிறார். கல்யாணத்திற்கு வேண்டிய அனுமதி பத்திரம் தயாராக வாங்கப்பட்டிருக்கிறது. குருவும் வந்திருப்பார். நீ அவரை மனம் புரிந்து கொள்கிறாயா, கொள்ள மாட்டாயா? 2இல் ஒரு வார்த்தை கூறிவிடு. யோசனை செய்யவாவது தாமதம் செய்யவாவது இப்போது காலமில்லை. இக்கல்யாணம் நம் இருவருடைய மனப்பூர்வமான சம்மதத்தின் மேல் நடப்பது போலவே நீ நடந்து கொள்ள வேண்டும், தெரிகிறதா? உன் அபிப்பிராயத்தை உடனே கூறிவிடு. எனக்கு ஒரு புத்திரி உண்டென்றும் இல்லை என்றும் 2இல் ஒன்று தெரியட்டும் என்றான். இவ்வார்த்தைகளை கேட்ட தேவசுந்தரியின் மனதில் உண்டான திகிலும் துயரமும் சொல்ல முடியாது. அவள் மனதில் நாராசம் காய்ச்சிவிட்டது போல இருந்தது. அவள் மனம் நரகவேதனை அடைந்தது. அவள் மனமுடைந்து தன் கரங்களை நெரித்து கொண்டு தன் தந்தையின் பாதங்களில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். அவள் தந்தை அவளை நோக்கி, தேவசுந்தரி, உன் முடிவு என்ன? சீக்கிரம் கூறிவிடு. நேரமாகி கொண்டே இருக்கிறது. ஜெகநாதன் பிள்ளைக்கு 2இல் ஒன்று கூறிவிட வேண்டும் என்றான். தேவசுந்தரி, தந்தையே, எனக்கு இன்னது கூறுவதென்று ஒன்றுமே தெரியவில்லை. அரை பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது என்று சட்டென்று எழுந்து, தந்தையே, இறந்து போன என் தாயின் பெயரால் கூறுகிறேன். தாங்கள் இம்மாதிரி அநீதியும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட கொடிய எண்ணத்தை தயவு செய்து விட்டுவிடும். தற்கொலை செய்து கொள்வதென்றால் நானே மனமுடைந்து பிராணத்தியாகம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். தேவராஜ பிள்ளை, போதும் துஷ்ட பெண்ணே, உன் வாயை மூடு. நான் கூறியபடி செய்து தீர வேண்டும். ஜெகநாதன் பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டிருக்கிறேன். அம்மனிதனை அலட்சியமாக நடத்த முடியாது. நான் என் உயிரை வாங்கி கொள்ள வேண்டியதுதான். சீக்கிரம் உன் முடிவை கூறிவிடு. சீக்கிரம். பைத்தியம் என்ற கூறுகிறாய்? அப்படி பார்த்தால் மனம் முறிந்து போய் எனக்கே பைத்தியம் சீக்கிரத்தில் பிடிக்க வேண்டும். இன்னும் தாமதம் செய்தால் முடியாது. வீணாக காலதாமதமாகிறது. 2இல் ஒன்று சீக்கிரம் கூறிவிட வேண்டும். இனி யோசிப்பதில் சற்றும் பயனில்லை. சீக்கிரம் கூறு என்றான். தேவசுந்தரி, கடவுளே, என் கதி என்னமாக முடியுமோ தெரியவில்லையே. தந்தையே, நீர் கூறுவதற்கு ஒப்புக்கொண்டால் அது என் மரணமாக முடியும். என் ஒரு மரணம் அல்ல. என் மேல் காதல் கொண்டிருப்பவரும் நான் வாக்குத்தந்தம் கொடுத்திருப்பவரும் மடிவதில் சந்தேகமே இல்லை. தேவராஜ பிள்ளை, அந்த சண்டாளன் பெயரை என் முன் கூறாதே. நீ இதற்கு சம்மதித்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் தந்தையை கொன்ற பாதகம் உன் தலைமேல் விழும். இதற்கு சந்தேகமே இல்லை என்றான். இதை கேட்ட தேவசுந்தரி மிக்க திகிலும் மனக்குழப்பும் அடைந்து ஒன்றுமே தோன்றாமல் திகைத்து நின்றாள். அவள் தந்தை அடிக்கடி சீக்கிரம் பதில் கூறு என்று வற்புறுத்தினான். அவன் கூறுவது அவள் செவிகளில் விழுந்தாலும் அதன் கருத்தை அவள் மனம் கிரகிக்கவில்லை. அந்த அறையே சுற்றுவது போல் இருந்தது.
கடைசியில் அவள் ஆம் என்றாள். இதை கேட்டதும் அவன் தந்தை மிக்க சந்தோஷமடைந்து அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு, இப்போதுதான் நீ என் பெண் என்று கூறிவிட்டு ஜெகநாதனுடைய அறையை நோக்கி துரிதமாக நடந்தான். அவன் சென்றதும் தேவசுந்தரியின் மனம் ஒருவாறு சுவாதீனமடைந்தது. அடடா, என்ன காரியம் செய்துவிட்டோம், நமது காதலனுக்கு துரோகம் செய்தோம் என்று நினைத்தாள். அச்சமயம் அவள் தன் முழு உடையோடும் மேல் பார்வையோடும் இருந்தாள். ஆகையால் உடனே புறப்பட்டு துரிதமாக அந்த ஹோட்டலை விட்டு வெளிப்பட்டு நகரத்தில் ஜன நெருக்கமான வீதிகளின் வழியே நுழைந்து 4-5 வீதிகளை கடந்து அதிவேகமாக நடந்தாள். அச்சமயம் ஒரு வீதியில் செல்லும்போது சந்தோஷமான ஒரு சத்தத்தை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள். மறு வினாடியே சுந்தரேசனும் அவளும் ஆவலோடு ஆலிங்கானம் செய்து கொண்டார்கள்.